கனடாவில் சீக்கியர் கட்சிக்கு நெருக்கடி, ட்ரூடோவுக்கு கடும் சிக்கல். கனடாவில் ட்ரூடோ அரசுக்கு, அதாவது லிபரல் கட்சியினுடைய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை சீக்கியர் கட்சியான புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை விலகிக் கொள்ள முடிவு செஞ்சிருக்காங்க. மையவாத இடதுசாரி கட்சி அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய புதிய ஜனநாயக கட்சி இந்திய எதிர்ப்பையும் அடிக்கடி வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் காலிஸ்தான் தீவிரவாதி நிஜார் கொலையில இந்தியாவை குற்றம் சாட்டி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கை வெளியிட்டார். மேலும் இந்திய உளவுத்துறை மீதும் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். காலிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிப்பதன் மூலமாக புதிய ஜனநாயக கட்சியை தாஜா செய்திடலாம் அப்படின்னு ட்ரூடோ கணக்கு போட்டது இப்போ தவறாகிவிட்டது. இதற்கு காரணம் ட்ரூடோவுக்கு எதிரான அலை கனடாவில் வீச தொடங்கிவிட்டிருக்கு. மேலும் கனடா நிதியமைச்சராக இருந்த ஃப்ரீலாந்து தன்னுடைய ராஜினாமாவில் ட்ரம்பின் அறிவிப்பு கனடாவுக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கிறதாகவும், பிரதமர் ட்ரூடோ நிதி நிலைமையை சரி செய்வதற்கு பதிலாக மலிவான அரசியலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போலிருந்தே ட்ரூடோ பதவி விலகணும் அப்படின்னு குரல் அவரது சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே வலுத்தது. லிபரல் கட்சியின் 153 எம்பிக்களில் இதுவரை 19 பேர் ட்ரூடோவை பதவி விலகுமாறு பகிரங்கமாகவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் ட்ரம்ப் கனடா தன்னுடைய எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்காவிட்டால் அந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு கடுமையாக எச்சரித்திருக்காரு. சொந்த கட்சியான லிபரல் கட்சியில் நெருக்கடி, எதிர்க்கட்சிகள் அழுத்தம், ட்ரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கை, பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னு பல முனைகளிலும் ட்ரூடோ நெருக்குதலுக்கு ஆளாகியிருக்காரு. இந்த நிலையில புதிய ஜனநாயக கட்சி காலிஸ்தான் நிலைப்பாட்டை வைத்து ட்ரூடோவை ஆதரித்தால் தீவிரவாத பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சியினரும் ட்ரம்புக்கு கூட நெருக்கடியே தருவார்கள் அப்படிங்கிற அச்சத்தில் காரணமாகவே புதிய ஜனநாயக கட்சி ட்ரூடோவுக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவை விலக்கிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரியுது. எப்படியோ ஜஸ்டின் ட்ரூடோவால் இந்தியாவுக்கு தரப்பட்ட நெருக்கடி ஓரளவுக்கு முடிவுக்கு வருவதாகவே தெரியுது.